Hi students, இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தா RSA கிரிப்டோ சிஸ்டமில் யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டினில் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 2 மார்க்ஸில் வந்து நவம்பர் டிசம்பர் 2020 கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஒரு 2 மார்க் பார்ப்போம். Pயோட வேல்யூ 11 கொடுத்துருக்காங்க, Q வந்து 19, 2 ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் Dயோட வேல்யூ 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை RSA அல்காரிதம் where cipher message equal to 80 and thus find the plain text அப்படிங்கிறாங்க. சைஃபர் வந்து கொடுத்துருக்காங்க 18, அதில் வந்து plain text வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு D வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு plain text அப்படியே ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த டிக்ரிப்ஷனுக்கு என்ன போதும், நமக்கு ப்ரைவேட் கீ வேல்யூ வந்து போதும். கரெக்டாக? ஸோ அதான் வந்து இப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டா வந்து எழுதிக்கலாம். ஸோ PQலேருந்து n வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு டிக்ரிப்ஷனுக்கான ஃபார்முலா என்னது plain text கேட்டிருக்காங்க. ஸோ அது ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது, m = c/d mod n அப்படிங்கிறது. ஸோ n வந்து என்ன, p × q ரெண்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 209 வருது. ஸோ சியோட வேல்யூ வந்து அங்கே கொடுத்துருக்காங்க, சைஃபர் மெசேஜ் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 80 பவர் டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 17 மோடு 209 அப்படிங்கிறத டைரெக்டாக போட்டுடலாம். இல்லை அங்கே π(n) அப்படின்னு ஏதாவது ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் π(n) ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், p - 1 × q - 1 போட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். E வேல்யூ நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ E அப்படிங்கிறது ஸோ D கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து E ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒன்று கொடுத்தா ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து அதை ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 80^17 mod 209 வருது. இப்போ 80^17 அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் நம்பரில் பவர் வந்து கால்குலேட்டரில் டைரெக்டாக வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம a/6 அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், a/3 × a/3ன்னு எழுதுனா 3 + 3 6 வரும்ல. நமக்கு தெரியும் நார்மலாக வந்து அல்ஜிப்ரா படிக்கும்போது a/m × a/nக்கு நம்ம என்ன போட்டிருப்போம், a/m + n அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த பவரில் 17 வரணும் அப்படின்னா நம்ம வந்து 80/2 இருக்குல்ல, இதை வந்து ஒரு 8 டைம்ஸ் பண்ணும்போது என்ன வரும், 8 × 2 16 வந்துடும். அப்போ நார்மலாக ஒரு 1 டைம் வந்து 80 தனியாக ஃபைன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபைன் பண்ணிவிட்டு மொத்தமாக மாடு வந்து 209 ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக 119 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி ஹையஸ்ட் வேல்யூஸ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் நம்பர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து இவ்வளோ டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பவர் வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட்டபிள் பண்ணி ஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மாடு வந்து ஃபைன் பண்ணுங்கள், அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது வந்து 2 மார்க்ஸில் கேட்டது RSA கிரிப்டோ சிஸ்டம். இதே மாதிரி நமக்கு 13 மார்க்ஸில் வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர், இப்போ ரீசெண்டாக நடந்தது நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் பாருங்கள். 13ல் A பார்ட் கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த பிளைன் டெக்ஸ்ட் ஃப்ரம் தி சைஃபர் டெக்ஸ்ட் C106 N143 E11 யூஸிங் RSA அல்காரிதம் அப்படிங்கிறாங்க. சரியா? அதாவது ஒரு பிளைன் டெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளைன் டெக்ஸ்ட்டை சைஃபர் டெக்ஸ்ட் C106லேருந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. N வேல்யூ கொடுத்துருக்காங்க, E11ன்னு கொடுத்துருக்காங்க. பிளைன் டெக்ஸ்ட் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே தான் என்ன ஃபைன் பண்ணோம், நம்ம இங்கே டிக்ரிப்ஷன் வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ டிக்ரிப்ஷனுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன, நமக்கு நம்மளோட சைஃபர் மெசேஜ் என்ன, சைஃபர் டெக்ஸ்ட் பவர். ஸோ டிக்ரிப்ஷன் வந்து ப்ரைவேட் மெசேஜ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ D போட்டுட்டு மாட் என்ன பண்ணணும், n. ஸோ D ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், ED mod n = 1 அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதிலிருந்து என்ன வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஸோ இங்கே E கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து என்ன வேணும், டிக்ரிப்ஷனுக்கு என்ன வேல்யூ வேணும், ப்ரைவேட் கீ வேல்யூ வேணும். சரியா? அப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த E வேல்யூவிலேருந்து பப்ளிக் கீ, இந்த E வேல்யூவிலேருந்து நமக்கு ப்ரைவேட் கீ வேல்யூ D வந்து ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ அது வேணும் அப்படின்னா π(n) ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாகவே ஃபஸ்ட்டுருந்தே அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு இங்கே n ஸோ D வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ Dலேருந்து E வேல்யூ என்ன அப்படி E வேல்யூ கொடுத்துருக்காங்க, Eலேருந்து D வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். சரி? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, E வேல்யூ கொடுத்துருக்காங்க, E = 11ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிக்ரிப்ஷனுக்கு D தான் வேணும். ஸோ அது வந்து இந்த E வேல்யூலேருந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரி? D வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ D வேல்யூ ஜென்ரேட் பண்ணால் நமக்கு என்ன வேணும், π(n) வேணும். ஸோ π(n) வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா p - 1 × q - 1 எல்லா ப்ரொசீஜரும் ரிவர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா?
ஸோ இதே தான் வந்து இங்கே பண்ணணும். ஈஸியான ஸோ ப்ரொசீஜர் என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதை தெரிஞ்சோம் அப்படின்னா கிளியராக வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒன்று. அதே மாதிரி ஏப்ரலில் கேட்டேன். ஏப்ரல் 2024 கொஸ்டின்லேயும் ஒரு RSA அல்காரிதம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்ப்ளிட் அப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? P வேல்யூ Q வேல்யூ கொடுத்துட்டு கம்ப்யூட் n த மாடுலஸ் ஃபார் த RSA கிரிப்டோ சிஸ்டம். n வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. n என்னது நமக்கு P இன்ட்டு Q. ஸோ 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கால்குலேட் பை ஆஃப் n யூலஸ் டியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் n அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ பை ஆஃப் n Pயும் Qயும் ப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால் பை ஆஃப் n ஃபைன் பண்ண ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? P-1 இன்ட்டு Q-1. ஸோ அது ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பை ஆஃப் n கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பப்ளிக் காம்பவுண்ட் E வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. E ஃபைன் பண்ணுறதுக்கான கண்டிஷன் வந்து இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன கண்டிஷன்? ஈயோட வேல்யூ 1 விட கிரேட்டராக இருக்கணும், பை ஆஃப் n விட லெஸ் தானாக இருக்கணும். இன்னொன்று என்னது? GCD ஆஃப் E, பை ஆஃப் n ஈக்குவல் டு 1 இருக்கணும். இந்த கண்டிஷனை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு E வேல்யூ வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ரைவேட் காம்பவுண்ட் D வந்து ஃபைன் பண்ணும். சரி, ஈலேருந்து ப்ரைவேட் காம்பவுண்ட் D ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது? ED ஈக்குவல் டு 1 mod பை ஆஃப் n ஃபார்முலா போட்டு அதிலேருந்து நம்ம D வேல்யூ ஃபைன் பண்ணால் அதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. நீட்டாக நம்ம ப்ரொசீஜர் எழுதி அதுக்கான ஃபார்முலாஸ் எழுதி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து 13 மார்க்ஸ் வந்து நம்மளால் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக நடந்த 2 அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்லையும் RSA கிரிப்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. 2 மார்க்ஸ்லேயும் வந்து கேட்கலாம். சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.